நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள். நீங்க உங்க பேருக்காக எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க உங்களுக்கு சேமிச்சு வச்சிருக்கீங்க. என்ன? ஆமாப்பா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது கோயில் தொகுப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோம். அந்த நிகழ்ச்சியோட முடிவுல உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி கிடைக்கிற மாதிரி நான் விடை சொல்றேன். சரியா? சரிப்பா, வாங்க போய் பார்க்கலாம். அண்ணா, நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கதானே? மகிழ்ச்சி தாங்க, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்குன்னு தெரியலங்க, சொல்லுங்க பார்ப்போம். அண்ணா, இந்த ப்ரோக்ராமோட முடிவில் உங்க மகிழ்ச்சி கிடைச்சிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சி இப்போ தொடங்கிடுவோம். சரிங்க, சொல்லுங்க. உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்த இதயத்துடன் வரவேற்கின்றோம். எந்த ஒரு நிகழ்வுக்கும் முதலும் முற்றிலும் இன்றியமையாதது. எனவே முதன்மையாக திகழும் நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து பாட இதோ எங்கள் பாடல் குழுவினர்கள். கீதம் இசை
நம் அனைவருக்கும் இறையருளை பெற்று தந்த எம் மலர் போன்ற மனமும் மழையை போன்ற ஈகையும் கொண்டு இங்கு குழுமை இருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க இனிய சொற்களால் உங்கள் அனைவரையும் இந்த நன்றி கொண்டாட்டத்திற்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது மறை மாவட்டத்தின் நல் ஆயராகவும் எமது அழைப்பின் காவலராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கும் மேதகு ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களே, ஒரு தந்தை தன் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மகிழ்வது போல எங்களின் இந்த திருநாளில் எம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் தங்களை சிரம் தாழ்த்தி இதயம் திறந்து என் குருமடத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணியின் சிகரங்களாய் நற்செய்தியின் தூதுவர்களாய் பணிவாழ்வில் எங்களுக்கு முன்னோடிகளாய் விளங்கும் எம் அன்பு குருக்களே, உங்கள் பணிகளுக்கு மத்தியிலும் எங்களை ஊக்கப்படுத்தவும் எங்களது நன்றியில் பங்கேற்கவும் வருகை தந்துள்ள நம் தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு ஜோசப் ரவிபாலன், ஆயரின் செயலர் தந்தை அருட் திரு டைசன், ஆலந்தலையின் பங்கு தந்தை அருட் திரு சில்வஸ்டர் ஆகிய உங்கள் அனைவரையும் அன்பின் கரங்கள் குவித்து வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எங்களை சிலையாக செதுக்கும் சிற்பிகளாக அறிவு பசியையும் ஆன்மீக தாகத்தையும் தீர்க்கும் ஞான தந்தையர்களாகிய எமது அதிபர் தந்தை அருட் திரு உபட்டஸ் மற்றும் ஆன்மீக தந்தை அருட் திரு சகாய ஜோசப் இருவரையும் நன்றி உணர்வோடு இந்த விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரே லட்சியத்திற்காக ஒரே இல்லத்தில் ஒரு தாய் பிள்ளைகளாய் பயிலும் என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தில் நாளைய நம்பிக்கைகளாக மலர காத்திருக்கும் உங்களையும் இந்த மகிழ்ச்சியான தருணத்திற்கு உரிமையோடு அழைக்கின்றேன். இறுதியாக இன்றைய விழாவின் நாயகர்கள், எங்கள் இல்லத்தின் இதய துடிப்புகள், எங்கள் அன்பு உபகாரிகளாகிய நீங்கள், பெயரை தேடாமல் பெருமை வேண்டாமல் ஆண்டவர் பணிக்கென அள்ளித்தரும் வள்ளல்களே, உங்கள் அழைப்பின் கனிகளை இறை பணிக்கென பகிர்ந்து கொடுக்கும் உங்கள் உயர்ந்த உள்ளங்களை மனதார வாழ்த்துகிறோம். எங்கள் உணவில் உங்களது அன்பையும் எங்கள் கல்வியில் உங்களது தியாகத்தையும் காண்கிறோம். எமது குரு மடத்தின் முதுகெலும்பாக விளங்கும் உங்களை எம் இல்லத்தின் வாசல்கள் மட்டுமல்ல, எங்கள் இதயத்தின் வாசல்களும் திறந்து கனிவோடும் வாஞ்சையோடும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த விழா நன்றிகளால் நனைந்த விழா. இங்கு குழுமி இருக்கும் உங்கள் அனைவரின் வருகையும் இந்நாளை ஒரு திருநாளாக மாற்றியுள்ளது. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நம் அனைவரையும் மகிழ்ச்சி பொங்க இன்முகத்தோடு வரவேற்ற சகோதரருக்கு நன்றி. உறங்கும் விழிகளுக்கு அமுதமாய் மெல்லிசை குரல் கவிதை உணர்வாய் உயிர் தரும் மூச்சின் சுரமாய் இதயத்தின் இனிமையோடு செவிகளுக்கு இன்புற அழைக்கின்றோம் எம் பாடகர் குழுவினர். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
சா 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 சாரி சரி சபா மம கத த சரி பாபா சா 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 சாரி சரி சபா மம கத த சரி பாபா கமதனி சா ரி சா கமதனி சா கரி சா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடுமையில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விளைநிலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு கமதனி சா ரி சா கமதனி சா கரி சா நிலவென்ன கூரை இல்லாத நிலமெங்கு ஏது காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறமுண்டாகும் மண்ணேலே விதி இருளி கடந்தால் தானை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலகோதும் இறங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாடும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு கை சேரு பழம்பெரும் காவியத்தை மலரும் குரலோடு வழங்கிய எம் அருட்சகோதரர்களுக்கு நன்றி. வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. இன்று இறை வார்த்தைக்கு ஏற்ப உணர்ச்சி மிக்க வார்த்தைகளுடன் நம்மிடம் உரையாட வருகின்றார் எம் அருட்சகோதரர் அருண்குமார். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்றால் தினையளவு நலமேனும் பயக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்ன பாரதிதாசனினுடைய திருவடிகளை வணங்கி அன்னை தமிழை வணங்கி அவையில் இருக்கிற ஆன்றோரையும் சான்றோரையும் என்னுடைய உறவு சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என்னுடைய உரைக்குள் நுழைகிறேன். நான் இங்கு பேசும்படியாக அமைந்திருக்கிற தலைப்பு மன நிறை நன்றியோடு என்னும் தலைப்பில் ஒரு மெய்யியல் மாணவராக இந்த தலைப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
என்னுடைய தலைப்பை 2 கேள்விகளாக பிரித்து உங்களிடம் பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். பகுத்தறிவு பகலவன் என்று அனைவராலும் புகழப்படுகிறவர், சாதி சமயங்களுக்கு எதிராக இந்த சமூகத்தை சீர்திருத்த வந்த மாபெரும் தலைவர் பெரியார் சொல்கிறார், நீ எந்த ஒரு கருத்தியலை உள்வாங்கும் முன்பும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் முன்பும் ஏன், எதற்கு, யாருக்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்டுப்பார். ஒருவேளை அந்த கேள்விகள் உனக்கு மனநிறைவை தரும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள். என்னுடைய முதல் பகுதியே ஏன் இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான். ஏன் இந்த நன்றி விழாவை நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற புரிதலோடு இந்த உரையை துவங்க ஆசைப்படுகிறேன். உலக பொதுமறை தந்த வள்ளுவன் சொல்கிறான், என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்று. புறநானூறு பாடுகிறது, செல்வத்து பயனே ஈதல், ஒருவன் பெற்ற செல்வத்தினுடைய பயன் பிறருக்கு கொடுத்தல் என்று சொல்லி. உலகில் இருக்கிற பல மதங்கள் இன்றைக்கு நன்றி உணர்வை மிகைப்படுத்தி அல்லது நன்றி உணர்வை மையப்படுத்தி கூறுகின்றன. இன்றைக்கு கத்தோலிக்கர்களாக இருக்கிற நாம் அனைவருமே விவிலியத்தை நம்புகிறோம். விவிலியம் இன்றைக்கு அறிவுறுத்தி கூறுகிறது, திருப்பாடல் முழுவதுமே, ஆயர் சொன்னது போல திருப்பாடல் முழுவதுமே திருப்பாடல்களை நன்றி உணர்வை மையப்படுத்தியது. பிறர், நீங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறது. இஸ்லாமியர்களினுடைய புனித நூலாக இருக்கிற குர்ஆன் சொல்கிறது, எவன் ஒருவன் தனக்கு செய்த நன்றியை மறக்கிறானோ அவனை அல்லாஹ்வும் மறக்கிறான் என்று சொல்லி. இந்துக்களின் புனித நூலாக இருக்கிற பகவத்கீதை சொல்லுகிறது, மனிதன் மத்தியில் இந்த நன்றி உணர்வு என்பது வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நன்றி உணர்வில் 2 பெரும் செயல்கள் மிக முக்கியமானவை. ஒன்று பெறுதல், மற்றொன்று வழங்குதல். இந்த 2ம் மிகப்பெரிய, பெறுதலும் இந்த வழங்குதலும் மிகப்பெரிய கூறுகளாக, செயல்களாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய சென்னை குறுமடத்தில் இந்த மேற்கோள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில், man gets and forgets, God gives and forgives. மனிதன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான், ஆனால் மறந்து விடுகிறான். கடவுள் கொடுக்கிறார், மன்னித்து விடுகிறார். மனித வாழ்க்கையில் இன்று பல நேரங்களில் பல மனிதர்கள் பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள், பெறுவதில் தான் உண்மையான மகிழ்ச்சி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கிற நீங்களும் நாங்களும் மாற்று சிந்தனை கொண்டவர்கள், கடவுளின் மனநிலை படைத்தவர்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்று சொன்னால், கடவுள் தன் உருவில் இந்த மாநிலத்தை படைக்கிறார், இந்த உலகை படைத்து நமக்கு கொடுக்கிறார், தன் சாயலை இந்த உலகிற்கு கொடுக்கிறார், தன் மகனை இந்த உலகிற்கு கொடுக்கிறார். தன் மகனும் இந்த உலகில் பிறந்து நமக்காக சிலுவை மரத்தில் தன்னை கொடுக்கிறார். அப்பொழுது கொடுத்தல் என்பது கடவுளினுடைய இயல்பு. இங்கு இருக்கிற நீங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வு வளம் பெற கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் மனிதத்தன்மையிலிருந்து இறைத்தன்மைக்கு கடந்து சென்றவர்கள். அதனால்தான் நீங்கள் பேர் பெற்றவர்கள், கடவுளின் சாயலை கொண்டவர்கள் என்று சொல்கிறேன். அதே நேரத்தில் இங்கிருக்கிற நாங்கள் எல்லோரும் அதே சிந்தனை கொண்டவர்கள். ஏனென்றால் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு கொடுக்க இந்த நன்றி விழாவை வைத்திருக்கிறோம். இதுதான் இந்த விழாவினுடைய மிக முக்கியமான நோக்கம். 2வது கேள்விக்கு கடந்து செல்கிறேன். இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதோடு மட்டுமல்லாமல் நாம் நம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வியாக நான் பார்க்கிறேன். ஏன், எதற்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும், எதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். பழைய எம்ஜிஆர் பாடல் ஒன்று இவ்வாறாக பாடும், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. உண்மையான தமிழ் சொந்தங்களே, ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் என்ற அகந்தையோடு இருப்பவர்கள் உண்மையாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக இல்லை, தனக்காக எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருந்ததாக எந்த ஒரு வரலாறும் இல்லை. உண்மையாக இன்றைக்கு ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலை சொல்ல விரும்புகிறேன். 2000 ஆண்டு கடந்து, இயேசு இறந்து 2000 ஆண்டு கடந்து இந்த கத்தோலிக்க திருவை இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. திருவையை 3 வகையாக பிரிக்கிறார்கள். மகிழ்ச்சியுறும் திருவை, பயணிக்கும் திருவை, துன்புறும் திருவை. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே திருவை பல துன்பங்கள்
துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க திருவை பல துன்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது, சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அது உலகளவில் இருக்கலாம், அல்லது நாடுகள் அளவில் இருக்கலாம், அல்லது மாவட்டங்கள் அளவில் இருக்கலாம், இன்றைக்கு மாநிலங்களில் இருக்கலாம். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கத்தோலிக்க திருவை அல்லது கிறிஸ்தவம் இன்றைக்கு பல பெரும் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரே உதாரணத்தை சொல்கிறேன். நாடுகள் அளவில் இன்றைக்கு கிறிஸ்துவின் பதிலாளியாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற பேதுருவின் வழிபரமாக வந்திருக்கிற திருத்தந்தை லியோ அவர்கள் உலகில் நடக்கிற போருக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்றைக்கு அமெரிக்கா இந்த போரை கைவிட வேண்டும், அமைதி நாட்டில் நிலவ வேண்டும் என்று சொல்லி உலகத்திலே அறிவாளியாக தன்னைத்தானே கருதி கொண்டிருக்கிற அமெரிக்காவின் அதிபராக இருக்கிற ட்ரம்ப் சொல்கிறார், இன்றைக்கு திருத்தந்தை என்பவர் மத ரீதியான செயல்களை மட்டும் செய்ய வேண்டும், அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று. என்னுடைய பார்வை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்துவின் பதிலாளியாக இருக்கிற திருத்தந்தை என்பவர் கிறிஸ்துதான், மறு கிறிஸ்துதான். ஒருவேளை இங்கிருக்கிற நீங்கள் உங்களில் யாராவது கிறிஸ்துவை வெறுமனே மத போதகராக மட்டுமே நினைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களைப் போல அறிவிலிகள் இங்கு யாரும் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் விவிலியம் முழுவதும் பார்க்கிறோம், இயேசு என்ற மனிதர் இங்கு மனிதராக பிறக்கிறார், இறைத்தன்மையோடு வாழ்கிறார், இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார். யாரெல்லாம் மனிதத்தை முன்னிறுத்தி சட்டத்தை முன்னிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை தூக்கி எறிகிறார், பசித்தோருக்கு உணவளிக்கிறார், ஏழைகளை தேடி செல்கிறார், தொடக்கூடாது என்று சொன்னவர்களை தொடுகிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மத போதகராக மட்டும் இருக்க முடியும் என்ற கருத்தியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருத்தந்தை இன்று நிற்கிற நிலை மிகச் சரியானது, கிறிஸ்துவின் நிலைதான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகளவில் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வியை உங்கள் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். இப்பொழுது முல்லா ஒருவர் ரயில்வே நிலையத்தில் தொடர்வண்டி நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தலையில் தொப்பி வைத்திருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார், அவர் கையில் ஒரு பெட்டி இருக்கிறது, தனியாக நின்று கொண்டிருக்கிறார். தொடர்வண்டி நிலையத்தில் அவரை சுற்றி யாரும் இல்லை. உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? யார் வேண்டுமானும் சொல்லும். உங்களுடைய பார்வை அந்த முல்லாவை, அந்த இஸ்லாமியரை குறித்த பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் யாராக இருப்பார்? நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக ஒரு தீவிரவாதியாகத்தான் இருப்பார் என்ற ஒரு மனநிலை இன்றைக்கு இந்த சமுதாயம் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல மனநிலை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் நிலை மாறி இருக்கிறது. இன்றைக்கு இந்த அருள் பணியாளர் உடையிலோ அல்லது அருள் சகோதரி உடையிலோ அல்லது ஏதோ ஒரு மனிதர் கையில் திருவிழியத்தை ஏந்தி ஜபமாலை ஏந்தி தெருக்களில் செல்கிறான் என்று சொன்னால் அவன் மதம் மாற்றம் தான் வந்தவன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கருத்தியல் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவாலாக இருக்கிறது. இது மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல. கேரளாவில் சில மாதங்களுக்கு முன்பாக 2 அருள் சகோதரிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது வட மாநிலத்தில் ஒரு அருள் பணியாளர் விலங்கு கழிவினால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வாறு இந்த சமயங்களில் இன்றைக்கு கிறிஸ்தவ சமயம் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று வந்த ஒரு காணொளி, ஒடிசாவில் நடந்த ஒரு மனிதர் நற்செய்தியை போதிக்க செல்கிறார். அப்பொழுது அங்கு இருக்கிற பிற மத சகோதரர்களால் அவர் இரத்தம் சொட்ட கால் உடைக்கப்படுகிறார். இவ்வாறு இன்றைக்கு கிறிஸ்தவம் துன்புறுத்தப்படுகிறது. இன்றைக்கு திரு அவை துன்புறும் திருச்சபையாக இருக்கிறது. இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறோம். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, இங்கு இருக்கிற எந்த ஒரு மனிதரும் தனக்கான மதத்தை, தனக்கு பிடித்த மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் அப்படியே நடக்கிறது. ஏதோ ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதன் இப்போது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு எஸ்சியிலிருந்து பிசிக்கு அந்தஸ்து கொடுப்போம், ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கொடுக்கப்படாது என்று அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மத்திய அரசு கூட FCR என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்காக மிக பெரும் முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு திருத்தந்தையாக இருந்த லியோவாக இருக்கலாம், இன்றைக்கு திருத்தந்தையாக லியோவாக இருக்கலாம், முன்னாள் திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸாக இருக்கலாம். இருவரும் முன்னிறுத்தியது ஒரே செய்தியை தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரே செய்தியை தான். நாம் அனைவரும் கூட்டு ஒருங்கியக்க திரு அவையினுடைய மக்கள். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாம் அனைவரும் இணைந்ததுதான் இந்த திருச்சபை என்பதை முன்னிறுத்தினார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இங்கு 12 முதல் 13 ஆண்டுகள் நாங்கள் பயிற்சி பெறுகிறோம். உங்களுடைய பொருளாதார உதவியும் உங்களுடைய ஜெப உதவியும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த குறுநிலையை அடைவதற்கு ஒரு மிக பெரும் காரணியாக இருக்கிறது. உண்மையை மட்டும் சொல்கிறேன், இங்கு இருக்கிற குருமானர்களில்
பலர் தன் தாயையோ அல்லது தந்தையோ அல்லது தாய் தந்தை இருவரையுமோ இழந்த நிலையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு குருமானவர்கள் நிலை. ஒருவேளை நீங்கள் உதவாவிடில், ஒருவேளை நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்காவிடில் இந்த திருச்சபை எந்த நிலையை நோக்கி பயணிக்கும்? உங்களுடைய கொடுக்கும் கரங்கள் புனிதமானது. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும். மற்றொரு தகவலை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு அதிபராக இருக்கிற எங்களுடைய தந்தை ஒரு காணொளியை வெளியிட்டு இருந்தார். அந்த மறையுரையில் அவர் சொன்னது, நீங்கள் கொடுத்தலில் பலவிதம் இருக்கிறது. அதில் நீங்கள் எந்த விதமாக கொடுக்கிறீர்கள்? நான் கடன் வாங்கியாவது 1 லட்சம் கடன் வாங்கியாவது நான் அசனம் போடுவேன், ஆனால் என் பக்கத்தில் வீட்டில் உள்ளவன் நோயால் செத்தாலும் அவனை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் எந்த கொடுத்தல் என்பது மிகப்பெரியது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவின் வழியை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடமை, பொறுப்பு இருக்கிறது. இந்த துன்புறும் திரு அவையை தாங்கி பிடிக்கும் தூண்கள் நீங்களும் நாங்களும் தான். அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம். உண்மையான கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய குருக்களாக நாங்கள் மாறுவோம். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தா என்று வள்ளுவன் சொன்னான். நாங்கள் நல்ல குருவாக மாறும் பொழுது எங்களால் வளர்ந்த பிள்ளைகள் இவர்கள்தான் என்பதை நினைத்து நீங்கள் பெருமை கொள்வீர்கள். அதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். உங்களுக்காக அனுதினமும் எங்களுடைய ஜெபத்தில் உங்களை நினைத்துக் கொள்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இறுதியாக அம்பேத்கரினுடைய வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். சாதிதான் சமூகம் என்று சொன்னால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். நன்றி, வணக்கம். உணர்ச்சி பொங்க வரலாற்றின் வழி இறைமொழிகளை தொகுத்து நன்றி உணர்வோடு உரையாடிய சகோதரருக்கு நன்றி. நாட்டுப்புற கலைகள் வெறும் இசைக்கான அசைவுகள் அல்ல, அவை நம் வரலாற்றை பாரம்பரியத்தை பிரதிபலிப்பவை. நம் பிறப்பாலை மூச்சாய் பிறந்தவை. அப்பிறப்பை நாட்டுப்புற நடங்களில் ஒன்றான ஒயிலாட்டத்தை ஆட வருகின்றார்கள் எம் சகோதரர்கள்.
வணக்கம் குழுங்க. நம் மனதினை ஒயிலாட்டத்தின் மூலம் கவர்ந்து சென்ற எங்களின் தொடக்க நிலை குருமானவருக்கு நன்றி. கடந்த ஓராண்டு முழுவதும் உள்ள ஆண்டு நிதி நிலை அறிக்கையை அறிவிக்க உங்கள் முன்னிலை எங்கள் சமர்ப்பணம். அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நேரடியாக நேரம் இல்லாதனால வேகமாக இந்த வரவு செலவு அறிக்கையை நான் உங்களோடு சமர்ப்பிக்கிறேன். முதல்ல வரவுகள் அழகப்பபுரம் பங்கிலிருந்து 5,35,600, புனித தோமையார் பங்கு காந்தி நகர் 2,75,300, குருஸ்புரம் 2,70,120, காவல் கிணறு பங்கு 1,70,160, வீரபாண்டியப்பட்டினம் பங்கு 1,52,000, பாத்திமா நகர் பங்கு 1,24,400, லயன் ஸ்டோன் பங்கு 1,17,750, குறும்பூர் பங்கு 1,09,900, வடக்கன்குளம் பங்கு 90,300, வள்ளியூர் பங்கு 83,000, பத்திநாதர்புரம் பங்கு 78,300, உவரி 69,300, ஆலந்தலை பங்கு 55,550, பிவிஆர்புரம் இதுவும் பாத்திமா நகர் பங்கை சார்ந்தது 33,000, ரீத்தமால்புரம் பங்கு 28,600, அண்ணா நகர் பங்கு 27,000, இன்னாசியார்புரம் பங்கு 21,500, ஜி பட்டணம் 18,000, ரத்தினபுரம் பங்கு 16,500, பனிமயமாதா பேராலய பங்கு 13,650, திரேஸ்புரம் பங்கு 11,000, தாளமுத்து நகர் பங்கு 10,545, ராஜபாளையம் பங்கு 10,100, முத்தையாபுரம் பங்கு 5,500, கூட்டப்புள்ளி பங்கு 5,000, புனித அந்தோணியார் திருத்தலம் தூத்துக்குடி 4,500, கூத்தன்குடி 3,000, ஸ்டேட் பேங்க் காலனி 3,000, புனித சார்லஸ் ஆலயம் 1,200. ஆக பங்குகள் மூலமாக நாம் கடந்த வருடம் பெற்ற வரவு 23,43,775. பள்ளிகள் மூலமாக பெற்ற வரவு புனித அலாய்சியஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தூத்துக்குடி 63,800, இருதய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி சாத்தான்குளம் 32,300, புனித தோமையார் மேல்நிலைப் பள்ளி தூத்துக்குடி 24,400, புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சாத்தான்குளம் 14,700, ஆர்சி தொடக்கப்பள்ளி சிலுவைப்பட்டி 12,000, ஆர்சி தொடக்கப்பள்ளி டி சவரியார்புரம் 11,000, இருதய ஆண்கள் தொடக்கப்பள்ளி சாத்தான்குளம் 8,600, புனித ஜோசப் பெண்கள் தொடக்கப்பள்ளி சாத்தான்குளம் 7,600, ஆர்சி தொடக்கப்பள்ளி குருஸ்புரம் 7,200, புனித அந்தோணியார் உயர்நிலைப்பள்ளி எம் சவரியார்புரம் 3,000, ஆர்சி தொடக்கப்பள்ளி அலங்காரத்தட்டு 2,000, புனித அண்ணாள் அருட்கண்ணியர் இல்லம் குருஸ்புரம் 1,200. ஆக பள்ளிகள் மூலம் வரவு 1,87,800. அன்பர்கள் மூலமாக தனிப்பட்ட நபர்கள் மூலமாக நாம் பெற்ற வரவு 2,15,900. ஆக ஒட்டுமொத்தமாக சேர்த்து கடந்த ஆண்டு நீங்கள் கொடுத்த அற்புதமான நன்கொடை 27,47,475. கரவொலி எழுப்பி நமக்கு நாமே இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். உடைய தாராள மனத்திற்கு மிக மிகுந்த நன்றி. இதில் செலவுகள் வேகமாக வாசித்துறேன். போன தடவை விளக்கம் சொன்னேன். நான் இந்த மாதிரி விளக்கம் சொல்ல டைம் இல்லாதனால ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம். இது உங்களுடைய பணம். செலவுகள் அலுவலக செலவு 11,405, போக்குவரத்து செலவுகள் 88,339, கல்வி கட்டண செலவுகள் 1,21,107, புத்தகம் நாளிதழ் மற்றும் தபால் செலவுகள் 17,185, மின் கட்டணம் 1,79,714, இல்ல பராமரிப்பு செலவுகள் 2,50,147, காய்கறிகள் வாங்கிய செலவு 95,344, மீன் முட்டை மற்றும் கறி வாங்கிய செலவு 1,25,490, பால் வாங்கிய செலவு 1,16,936, மளிகை செலவுகள் 3,09,813, விழா செலவுகள் அதில் குறுமட விழா, கிறிஸ்து பிறப்பு விழா, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், உபகாரிகள் தினம் மற்றும் புத்தக விமர்சன அமர்வுகள் இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து 2,08,277, எரிவாயு மற்றும் விறகு செலவு 37,440, சுற்றுலா செலவுகள் 61,461, தோட்ட பராமரிப்பு செலவுகள் 13,655, மருத்துவ செலவுகள் 1,03,020,
பறவைகள் பராமரிப்பு செலவு 1850, இணைய மற்றும் அலைபேசி கட்டண செலவுகள் 15,653, வழிபாட்டு செலவுகள் 10,685, இறையழைத்தல் ஊக்குவிப்பு நிகழ்விற்கான செலவுகள் 47,397, தண்ணீர் வரி மற்றும் தண்ணீர் குழாய் சரிபார்த்தல் செலவுகள் 9,816, ஆண்டு மற்றும் மாதாந்திர தியான செலவுகள் 63,551, களப்பணியாளர்களுக்கான அங்கி செலவுகள் 17,500, சமையல் பாத்திரங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் 11,073, வங்கியில் போட்டது எஃப்டியாக ரூபாய் 7 லட்சம். ஆக ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டு செலவழித்தது 26,66,808. ஆக கையிருப்பு இந்த ஆண்டு 1,43,767. அன்பு மக்களே, இது உங்களுடைய பணம். எங்களுடைய அந்த பேச்சில் உரையில் சொன்னது போல இந்த பிள்ளைகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறாங்க, இவ்வளோ திறமையோடு இருக்கிறாங்க, நன்றாக படிக்கிறாங்க, வருங்காலத்தில் குருவாகி இந்த மறை மாவட்டத்திற்கு வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதற்கு முழுக்க 100% தொடக்க நிலையில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள் மட்டுமே காரணம். எனவே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா தாராளமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. ஆண்டின் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்த அருட்தந்தை உபடஸ் அவர்களுக்கு நன்றி. கருவிகளின் ஓசையால் இதயங்களை இணைத்து ராகங்கள் பல ஓர் உணர்வாய் சேர்த்து இவ்விழாவினை மெருகூட்டச் செய்ய வருகின்றனர் எம் இசை குழுவின் அருட்சகோதரர்கள்.
சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நல்ல ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆண்டவரின் நாயனாக இருக்கின்றார், எனக்கு குறையில்லையே. தோளில் வைத்து என்னை சுமந்து செல்கின்றார், எனக்கு பயமில்லையே. ஆண்டவரின் நாயனாக இருக்கின்றார், எனக்கு குறையில்லையே. தோளில் வைத்து என்னை சுமந்து செல்கின்றார், எனக்கு பயமில்லையே. பசுமையான புல்வெளியில் நடத்தி செல்வதால் எனக்கு குறையில்லையே. அமைதியான நீர்நிலைக்கு அழைத்து செல்வதால் எனக்கு குறையில்லையே. பசுமையான புல்வெளியில் நடத்தி செல்வதால் எனக்கு குறையில்லையே. அமைதியான நீர்நிலைக்கு அழைத்து செல்வதால் எனக்கு குறையில்லையே. புத்துயிர் அளித்து புது வாழ்வு தந்து அன்பினில் அணைத்து அருளினை பொழிந்து நீதியில் அமைதியில் என்றும் என்னை வழிநடத்தும் ஆண்டவரின் நாயனாக இருக்கின்றார், எனக்கு குறையில்லையே. தோளில் வைத்து என்னை சுமந்து செல்கின்றார், எனக்கு பயமில்லையே. ஆண்டவரின் நாயனாக இருக்கின்றார், எனக்கு குறையில்லையே. தோளில் வைத்து என்னை சுமந்து செல்கின்றார், எனக்கு பயமில்லையே. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் துய துய தேவனே, மேராஜனே, எங்கள் நாதனே, பயமீக்கும் துணையாவும் ஆனீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இலைப்பாறுதல் தரும்
இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். மனோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுரி. மனோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுரி. விண்ணொளி தாரகை தாயனி தன்னொளி வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயனி தன்னொளி வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. மனோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுரி. மனோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுரி. இசைக்கருவிகள் இசைத்து இசையை ரசிக்க வைத்த இசைக்குழுவினருக்கு நன்றி. நாடகம் என்பது வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்கிறார் அரிஸ்டாட்டில். நாடகத்தின் வழியாய் வாழ்க்கை சிந்தனை கொடுக்க வருகிறார்கள் எம் அருட்சகோதரர்கள். ஹலோ 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 சரி. கரை நல்லது. இது தனியார் பொருள்சார் விளம்பரத்தின் சொல்லாடல். ஆனால் இங்கு கரை என்பது அந்த விளம்பரம் குறித்து காட்டும் நேரடியான எதிர்மறை பொருளில் அல்ல, எளிய மக்கள் சார்ந்த நிலைப்பாடு எடுத்து சமய வெளியையும் கடந்து பொது வெளியில் துணிவோடு பணியாற்றியதால் உண்டான அடையாளங்களையும் வடுக்களையும் தான் கரை என குறிப்பிடுகின்றோம். கரை என்ற இந்த சொல் உடனடி இயல்பு அர்த்தமான அழுக்கு மாசு என்பதை கடந்து அது பணி வாழ்வின் அடையாளம் என்ற பொருள் கொண்டு நம்மை சிந்திக்க அழைக்கின்றது இந்த குறு நாடகம். வாங்க வாங்க டேவிட், வாங்கம்மா வாங்க, வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபையால நல்லா இருக்கேன். என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சாமி, வழக்கம் போலதான் குருமானவர் நிதி கொடுக்கறதுக்காக வந்தேன். கையில் இருக்கும்போதே தந்துடலாம் நினைச்சேன். இந்தாங்க சாமி. ரொம்ப நல்லது. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள், அக்கறை கொண்ட உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த குருமடம் குரு மாணவர்கள் நம்ம மறை மாவட்டம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. இது எங்க கடமை சாமி. ரொம்ப நல்லது. தம்பி என்ன படிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி. நல்லா படிச்சு நல்ல மருத்துவராகி ஏழை மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு தம்பி. ஆமாம்மா, ஏங்கிதான். அது ஏமா கேட்கீங்க? காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவ்வளவு வேலை.
ஏன் இங்கேயே துவைக்க மாட்டா? என் சட்டையே அங்கே காஞ்சிட்டு கிடக்கு. ஏம்மா அந்த கரைக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு, இது தெரிஞ்சுக்கிடணுமா? சொல்லுங்க சாமி கேப்போம்.
இப்படிதான் நான் சாமியார் ஆனேன். அப்பப்பப்பப்பப்பா. சாமியார் ஆகிறதுக்கு பெரிய கஷ்டப்பாடா இருக்கு. நான் ரொம்ப ஈஸியா நினைச்சேன் ஃபாதர். ஏம்மா இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு. மெயின் பிக்சரா? சொல்லுங்க சாமி, அதையும் கேட்போம். யோ அவனை எங்கேயா மீட்டிங் ஆரம்பிக்க போது இதே வேலையை போச்சு உங்களுக்கு. மணி என்ன ஆகிட்டு இருக்கு? ஒவ்வொரு நேரமும் இதே கதை தான். அவன் லேட்டாக தான் வருவான், வந்து இல்லாத கொள்ளாதான் பேசுவான். வர சொல்லி அவனை. இப்போ என்னையாச்சு? டைம் என்ன ஆகுது? பெரிய மனுஷனா 4-5 இடத்துக்கு லேட்டாக தான் வருவான். வெயிட் பண்ணுங்க, இந்த கால் பண்ணுறேன் அவருக்கு. ஹலோ எங்கே இருக்கீங்க? இங்கே ஒரு மீட்டிங் நடக்கு. 2 மாசமா நம்ம பங்குச்சாமி இல்லை. அதை விஷயமா தான் இப்போ புதுசாக பங்கு ஃபாதர் வராங்களாம். அவரை வரவேற்கிற பற்றி தான் நம்ம பங்கு பறவையில் மீட்டிங் போட்டிருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் வாங்க. நம்ம பங்குல பங்கு சாமியார் இல்லையா? இது எப்பத்துல இருந்து நமக்கு தெரியாத காரியம் எல்லாம் இருக்கு. கோயிலுக்குலாம் வந்தால் தானே தெரியும். 2 மாசமா பங்குச்சாமி இல்லை. இதில் ஊரில் பெரிய மனுஷன் மேலே சொல்லி விடுறது. சீக்கிரம் வாங்க. சரி வை, நான் நேரில் வந்து என்னன்னு பார்த்துக்கிறேன். ஏன் வருவானா வரமாட்டானா? இந்த வந்துட்டேன். யோ வர நேரமாக உனக்கு இது மட்டோட்ட இதை பண்ணிட்டு இருக்க. ஐயா அதான் பெரிய மனுஷன் வந்துட்டார்ல, ஆக வேண்டிய காரியத்தை மட்டும் பேசுங்க. சும்மா தனதெல்லாம் பேசக்கூடாது. சொல்லு சொல்லு, அவன்கிட்ட என்ன ஆகணும்னு சொல்லு. நான் என்னத்தையே சொல்ல, நான் சொல்ல சிரிப்பானுங்க. சரி ஏ நீனுமால செய்ய. ஏ புது பங்கு சாமியார் வாராரு, வரட்டும். சரியா? அவருக்கு தடபுடலா எல்லா ஏற்பாடும் பண்ணி மாலை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இந்த பங்களா க்ளீன் பண்ணுறது, இந்த வர்ற வழியை க்ளீன் பண்ணுறது, இந்த ஜோடனை அதெல்லாம் நீ பார்த்து. சரியா? இதான் முடிவு. இதான் பேரவையில் முடிவு எடுத்திருக்குப்பா. பெரிய பேரவை. மலையில முளைச்ச காலம் உனக்கு இவ்வளோ எடுப்பும் துடுப்பு இருந்த உடனே சாமியாருக்கு பூ போட தூக்கிட்டு நிற்கிற நீ. தம்பி வாட்டை தடிக்குது. பெரிய மனுஷன் சொல்றதை கேளுங்க. மரியாதை நாங்க தான். பங்கு ஃபாதர் வந்து இறங்கின உடனே மாலை நாங்க தான் போடுவோம். அதுவும் எங்க சார்பா. இல்ல சின்ன பையன் இதான் பேரவையில் சேர்க்காதன்னு சொன்ன பாரு, எப்படி பேசுறான் பாரு. தம்பி இது சரிப்பட்டு வராது போல. நம்ம பார்ட்டிக்காரனு வேற ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்குள்ள யோசிச்சு பேசணும். ஏழு என்ன நீ பேசிட்டு இருக்க? தம்பி என்னப்பா இதுக்குமே சண்டை போட்டா எப்படி? சொல்றதை கேளுங்க. மாலை நாங்க தான் போடுவோம். பரம்பரை பரம்பரையா என் பாட்டு அந்த மாலையை போட்டுட்டு இருக்கான், என் பூட்டு அந்த மாலையை போட்டுட்டு இருக்கான். நீ யாருல இன்னைக்கு வந்தவன்? ஏல தம்பி என்ன நீ இந்த பழைய காலத்து பாட்டே பாடிட்டு தெரியுறிய? சாமியாருக்கு போடுறதுக்கு ஒரு அருகதை ஒண்ணு இருக்கு. அத அருகதை பத்தி பேசிட்டேன். சரி இதுக்கு சரிப்பட மாலை யாரு போடுறேன்னு பாப்போம். மாலை நான் தான் போடுறேன். மாலை நான் தான் போடுறேன். பாப்போம், பார்த்து விடும். Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. மாப்பிள்ள திருவிழா வேற நெருங்கிட்டு, நம்ம ஊர்ல நம்ம மட்டும்தான் கொடியை தூக்குறோம், கொடி ஏத்துறோம், எல்லாமே நம்ம தான் பண்றோம். வந்திருக்கிறது புது ஃபாதர், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம தான் எடுத்து சொல்லணும் என்னென்ன காரியங்கள் நடக்கணும், எதெல்லாம் பண்ணணும்னு. சரியா? நீங்க பெரிய மனுஷன், உங்கள்கிட்ட சொல்லி வரேன், தெளிவா பேசிடணும். சகல நீ சொல்லிட்டு மிச்சத்தை நான் பார்த்து ஞாபகம் இருக்கட்டும். நீ போ பார்த்துக்கிறேன். ஐயா சாமி வணக்கம். உட்காருங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சாமி. நல்லா உங்க புண்ணியம் தான். அந்த ஊருக்குள்ள நடமாடுறதே உங்க புண்ணியம், உங்க சவம் தானே, வேற எதுமா? சாமி நம்ம ஊர்ல இன்னும் ஒரு 2 மாசத்துல ஊர் திருவிழா வருது. அதுக்கு எல்லா காரியமும் கயிறு கட்டுறதுல இருந்து கொடிமரம் அலங்காரத்துல இருந்து பீட அலங்காரம் வரைக்கும் நம்ம சிறப்பா செஞ்சு விட்டுருலாம். செஞ்சிருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து பூசையை மட்டும் வச்சா போதும். அது போதும் எங்களுக்கு. மற்ற காரியங்களும் நம்ம பார்த்துக்கிறோம். பிரச்சனையே கிடையாது சாமி. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருவோம்.
இந்த அலங்காரம்லாம் பண்றது இல்லை. யார் வழக்கமே அலங்காரம்லாம் பண்றது யாருப்பா? நம்ம கிட்ட கைவசம் எல்லாரும் இருக்காங்க சாமி, ஒரு கவனம் கிடையாது உங்களுக்கு. நம்பர் எங்க இருந்துச்சு? ஓ சாமி, இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது யாரப்பா இது? என் மாப்பிள்ளை வர காணும். ஹலோ ஏ குமாரி சொல்லும். இப்போ மாப்பிள்ளை எங்கே இருக்கிறீ? ஏன் ஒரு டீ குடிக்க வருவீங்களா? சும்மா ஆரம்பியா கண்ட நேரத்தில் டீ குடிக்க போயிரு போல நீர். இங்க பா திருவிழா பத்தி பேசிட்டு இருக்காங்க, திருவிழா கமிட்டி போட்டு. திருவிழா பத்தி பேசுறாங்க. ஆமா, ஏல நம்ம இல்லாம இந்த ஊர்ல திருவிழா நடந்துருமாடா? பாருமியா என்னப்பா ஒரு இறைச்சாளா யாரு இது? அவன் வந்தாலே ஏதாவது பிரச்சனை தான். சாமி தோசை உட்காருங்கப்பா, சேர் உடைச்சிடறாங்க. தொந்தரவுக்குரிய ஆளுக்கு சாமி இதெல்லாம். சாமி வணக்கம். அண்ட விடாதீங்க சாமி. அநியாயத்துக்குரிய பயிர். சத்தம் போடக்கூடாது. நாங்க உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம், பேசக்கூடாது சொல்லிடுறேன். சொல்லுங்க. திருவிழா விஷயம் பேசிட்டு இருக்கீங்களாமே. பங்கு நிர்வாகத்தோட திருவிழா பத்தி பேசிட்டு இருக்கோம். யார் பங்கு? யார் இவனும் முதல்ல? அமைதியா சாமியாட்ட எல்லாம் சொல்லியாச்சு. போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே அவர் பண்ணுவாரு. சாமியார் எங்க பக்கம் நிக்காரு. போடாதீங்க. போன வருஷம் உள்ள ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம். அவங்க தான் போன வருஷம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வழக்கமா செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு போக வேண்டியதானே. சாமி, இந்த போன வருஷ கதை பாட்டங்கதை இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ என் கதைக்கு வருவோம். நான் தான் இந்த திருவிழா நடத்தணும். என் மாப்பிள்ளை இருக்கான், என் மாப்பிள்ளை நான் தான் சேர்ந்து திருவிழா நடத்துவோம். சாமி அது மட்டும் இல்ல, காலங்காலமா நாங்களாம் போயிட்டு இருக்கோம். பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் காலத்துல. சரிப்பா, நீங்க போற போக்க பார்த்தா உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும் போல. அதனால இந்த வருஷம் நானே சொல்லிடுறேன், இந்த வருஷம் பங்கு திருவிழாவை சாமியாரை எடுத்து நடத்துவார். பெரிய மனுஷங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். சரி விடுங்க. சாமி, ஊர் நிர்வாக கமிட்டி, நிதி குழு கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டி எதுக்கு வச்சிருக்கோம்? இது நடத்தத்தானே. சரி, உங்க வேலை என்ன? பூசையை வச்சோமா, மேசையில உட்கார்ந்தோமா, தோசையை தின்னமா. சரியா புரியும் நினைக்கிறேன். தேவையில்லாத இந்த வேலைகளை ஏன் சாமி உங்களுக்கு இறந்துல. ஆனா கொடியை நாங்க தான் ஏற்றுவோம். அதுக்கு வருவோம். இது சரிப்பட்ட. சரியா புரியுதா? புரியலையா? ஒண்ணுமே புரியலப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், நான் சொன்னதுதான். இந்த வருஷம் திருவிழாவை பங்குசாமி தான் எடுத்து நடத்துவார். மாப்பிள்ள நீ நான் சண்டை போடுவோம், நாளைக்கு சேருவோம். நம்ம ஊர் இது. 5 வருஷம் வந்துட்டு போற சாமிக்கு என்னல வேலை இங்க? அவர் பேச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை. மாப்பிள்ள நீனே ஆளே பிடிக்கல. இல்ல நீனே கொடி ஏத்து, கொடி மட்டும் தொங்கவும் செய். அதான் இப்பதான் கரெக்டா சொல்லிருக்காப்ல. சரியா? சாமியாருக்கு வேலை கிடையாது. புரியுதா? இதுல கவனமா இருக்கணும். புரியுதாலே? மாப்பிள்ள நீ சொல்லிட்டல்ல. சரி வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளனா மாப்பிள்ள கரெக்டா பேசு. மாப்பிள்ள இல்லாத நான் இருக்க மாட்டேன். என்னம்மா பங்கு சாமியா இருக்கு. டெய்லி நடக்கிற பிரச்சனையை பார்க்கவே போதும் நான் இருக்கேன். ஐயோ சாமி, இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க சமூக பிரச்சனைகள்லாம் ஈடுபட முடியுமா சாமி? இது என்னம்மா பெரிய பிரச்சனை? இதை விட அவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் செய்வாங்க தெரியுமா? இதை விட இன்னும் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இருக்குமா? போடு மாப்பிள்ள, சீட்டை போடு. ஏப்பரை போடுறேன். மாப்பிள்ள இந்த சீட்டு நமக்கு தானா? மாற்றி ஈத்தி போட்டே எப்படி? என்ன மாப்பிள்ள சொல்ற? அவனுக்கு என்னென்ன 13 ஜோக்கரா இருக்கு. 13 ஜோக்கரா? ஆனா எனக்கு அவன் ஜோக்கரை சேர்த்து அடிக்க தெரியல. அந்த சாமி வாங்க, சாமி வாங்க, சாமி 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 வாங்க வாங்க வாங்க. உட்கார். என்னப்பா தொழிலுக்கு போலையா? சீட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? எங்க சாமி தொழிலுக்கு போவேன்? மீன் பிடிக்க போனா மீன்பாடி இல்லை, சூடு தாங்காம மீன் ஓடி போயிருதான். அணுகுல மீன் சூடு தாங்காம இங்க வந்தா மரத்தை நட்டு ஏதாவது வளர்ப்போம்னு பார்த்தா காற்றை ஃபுல்லா மாசுபடுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அதை விட்டுட்டு ஏவுதானே விடுறானே, ஏவுதானே. அந்த பாசி, கடை பாசி, பச்சை பாசி, அந்த கடையில் சாமிக்கு எல்லாம் தெரியும். நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிறாரு சாமி. நம்ம சாமியில
சரிப்பா, தொழில் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு குடிக்க யாரு காசு தரா? சாமி, என் பொண்டாட்டி தாலி சாமி, விஷயம் தெரியாதோ அடகு கடை இருக்கு நமக்கு. இதெல்லாம் சரியாப்பா? சாமி சரியில்லைதான் சாமி, எங்களுக்கும் தெரியுது. நீங்கள் தான் மறை மாவட்டத்தில் பேசி ஏதாவது இதுங்களுக்கு பண்ணணும் சாமி. அடுத்த பாடலுக்கு அவர் தாண்டி பண்ணணும். இது சரியில்லையே, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் இந்த மக்களுக்காக. போவோம் வாங்க. சாமி, சாமி வாங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சாமி, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாளைச்சு. உட்காருங்க சாமி, வாங்க உட்காரு. தேங்க்யூ சாமி, தேங்க்யூ. எப்படி பங்கு வேலைகள்லாம் எப்படி போகுது? சிறப்பாக போகுது. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா, சும்மா வர மாட்டீங்களா ஏதாவது காரியம் இல்லாமல்? பங்கு வேலைகள்லாம் நம்ம நல்லா பண்ணாலும், ஆனால் பங்கு மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓ, எப்படி? ஒன்றும் இல்லை, மக்களை சந்திக்க போனேன். அவங்க யாருமே தொழில் இல்லாமல் தெருக்கல்ல உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் குடி வேற. கேட்டால் வளர்ச்சி திட்டங்கள்னு அரசாங்கம் கொண்டு வர வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே மக்களுடைய பாதிப்புக்கு மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய திட்டங்களாக தான் இருக்குது. இதனால தொழில் இல்லைன்னு சொல்கிறாங்க, குடி பிரச்சனை வேற, ஒரு குடும்பமும் சந்தோஷமாக இல்லை. இந்த மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியானதுதான் சாமி. ஆனால் என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மதுவை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மதுவை ஃபஸ்ட்டு நம்ம ஒழிக்கணும். இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஒரு போராட்டத்தை ஏறெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க? ரொம்ப சரியான ஒன்று சொல்லியிருக்கேன் சாமி. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மீனவன் நிலத்துலேயும் சரி தண்ணிக்குள்ளேயும் சரி பல போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மீனவன் ஒருத்தன் தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போகிறான். ஆனால் அவன் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? ஒருவேளை எல்லை தாண்டி மீன் பிடிச்சிட்டான்னு சுட்டு கொண்டுறான். இல்லை அப்படின்னா அவனை கைது செய்துறான். அவனுடைய நிலைமை என்னன்னே தெரில. ஆனால் இந்த தமிழக அரசு என்ன பண்ணுது? நாங்கள் கடிதம் எழுதுகிறோம். இன்ன வரை கடிதம் எழுதுறாங்களே தவிர மீனோடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு நிலத்துல உண்மையாக நம்மளால வாழ முடியுதா, சந்தோஷமாக வாழ முடியுதா அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு சாராய கடைகளை திறந்து வச்சுறாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா பல நிறுவனங்கள் இன்னைக்கு என்னன்னா தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. பள்ளிக்கூடமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு சாராய கடை அரசு மயமாக இருக்கு. பள்ளிக்கூடம் இன்றைக்கு தனியார் மயம், ஆனால் இன்னைக்கு சாராய கடை இன்றைக்கு அரசு மயமாக இருக்கு. ஏவுகணைங்கிற பேரில் மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுது. கடற்கரை மக்களுடைய வாழ்க்கை நலத்திட்டங்கள் பேரில் சுரண்டப்படுது. இதுக்கெல்லாம் யார் அதிகமான பணம் சம்பாதிக்கிறான்னா கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்களும் முதலாளிகளும் தான். ஆனால் இங்கே இருக்கிற ஏழை மக்கள், மீனவ மக்கள், விவசாயம் பண்ணுற மக்கள் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, சாகடிக்கப்படுறாங்க, சுட்டு கொல்லப்படுறாங்க. இதுதான் நிதர்சனமாக இருக்குது. நம்முடைய மறை மாவட்டம் கண்டிப்பாக இதுக்காக ஏதாவது ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும். நான் அதுக்கான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள பங்கு சாமியார்கிட்ட சொல்லி நம்ம ஒரு போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் முன்னெடுப்போம். கண்டிப்பாக சாமி. சாமியாருங்கிற ஒரு ஆள் அல்லது பங்கு பணியாளருங்கிற ஒரு ஆள் சும்மா பூசை வச்சுட்டு மக்களை சந்திக்கிற பணி மட்டும் இல்லை, மக்களுக்கான துன்பம், இந்த சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதன் சாமியார் அல்லது அருட்பணியாளருங்கிற இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் இருக்கிற பல மறை மாவட்டங்களுக்கு முன்னோடி மறை மாவட்டமாக இருந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை, மக்களுக்கான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கணும் சாமி. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க நீங்க. கண்டிப்பாக சாமி, நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு தொலைபேசியில் அழைக்கணும். கண்டிப்பாக சாமி. போராடுவோம் 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 போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். வேண்டும் 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 வேண்டும், மதுவிலக்கு வேண்டும், மதுவிலக்கு வேண்டும். வேண்டாம் 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 வேண்டாம், மக்களை நசுக்கும் திட்டங்கள் வேண்டாம், மக்களை நசுக்கும் திட்டம் வேண்டாம். போராடுவோம் 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 போராடுவோம். போராடு அவனையும் சாவடி அடி. சாமி, இந்த கரைக்கு பின்னாடி இவ்வளவு கதை இருக்கா? ஐயோ சாமி, இருந்தாலும்
என்னோட ஜெபமும் தவம் மட்டும் இல்லம்மா, உங்களுடைய அருளுதவியும் பொருளுதவியும் தாம்மா. நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பல்லோக்கு சேவை சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வசதியானவங்ககிட்ட எல்லாம் வீடு வீடாக போய் ஒவ்வொரு ரூபாயா வாங்கிட்டு வந்து நம்ம மறை மாவட்டத்தில் உள்ள ஏழை குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்தினேம்மா. சாமி, அதனாலதான் உங்களை உத்தரவா சாமின்னு சொல்றாங்களா? ஆமாம்மா, இதை நான் என்னுடைய சுய விளம்பரத்துக்காக நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. அப்படி நான் சொன்னேன்னா இதெல்லாம் நான் செஞ்சு என்ன பயன்? சாமி, எனக்கு இப்போ ஒன்று தோணுது சாமி. என்னையா? இவளை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக பேசாம நானும் சாமியாராகவே போயிருக்கலாம் போல. ஒரு 4 பேருக்கு நல்லதாச்சும் பண்ணியிருப்பேன், நிம்மதியாக இருந்திருப்பேன். இவரு கெட்டதுக்கு மேல நானும் சிஸ்டரா போயிருப்பேனே. ஏமா அப்படி சொல்றீங்க? உங்களே மாதிரி நல்ல உள்ளங்கள், அக்கறை கொண்ட மனநிறை நெஞ்சங்கள் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி அருள் பணியாளர்கள் உருவாயிட முடியுது. இத்தனை துன்பங்கள் இருந்தாலும் நீங்க எங்க மேல அக்கறையோட இருக்கிறதுனால தான் இந்த கரைகள்லாம் எங்களுக்கு பெரும் பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. நாங்க நானும் சாமியார் ஆகலாமா? கண்டிப்பா ஆகலாம் தம்பி. சாமி, இறையத்தின் முகம் எப்போன்னு மட்டும் சொல்லுங்க, என் பிள்ளையை அனுப்பி வைக்க. நம்ம உபட்ட சாமி இங்கதான் இருக்காங்க, நம்ம சாமிகிட்ட கேளுங்க, சாமி சொல்லுவாப்புல. அன்பு மக்களே, வருகின்ற மே மாதம் 4, 5, 6 ஆகிய தினங்களில் நம்முடைய குருமடத்தில் வைத்து ஒகேஷன் கேம்ப் இறை இடைத்தல் முகாம் நடைபெற இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளில், உங்கள் தெருவில், உங்கள் பங்கில் யாராவது குருவாக மாறணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த இறை இடைத்தல் முகாமில் வருவதற்கு அவர்களை பங்கெடுக்க உற்சாகமூட்டும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பாக சேர்த்துக்கிற வர சொல்லுங்கள். நன்றி. நம் பங்குகளில் நடைபெறும் நிகழ்வினை நமக்கு நகைச்சுவையோடும் உணர்ச்சியோடும் நடித்து காட்டிய அருட்சகோதரர்களுக்கு நன்றி. இறைவன் அருளின் தூதனாய் இதயம் நன்றி புகழ் பாடிட உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்வின் பாதை ஒளியாய் உங்கள் வருகையில் எங்களின் இதயம் மகிழ்ச்சியால் மலர்ந்து அவை என்றும் நிலைத்திட செய்ய தங்களின் ஆசியுரையை வழங்கிட மேடையை சிறப்பிக்கவும் அழைக்கின்றோம் மேதகு ஆய ஸ்டீஃபன் அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தொடுகிறேன். நம்முடைய தம்பிகள் நடித்து காட்டியது, பாட்டு பாடியது, பல விதங்களில் நமக்கு பலவிதமான அந்த கிண்ணறங்கள் இதுகளெல்லாம் இசைத்து நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்தியது. இவர்களுடைய வருகை, எப்படி இவர்கள் நம்முடைய குறுமடத்தில் நுழைந்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது அவர்களுடைய திறமையையும் ஆற்றலையும் சிந்திக்கும் திறமையையும் பேச்சு திறமையையும் அவர்களுடைய கல்வி திறமையையும் அவர்களுடைய பாடல் திறமையையும் நாடகம் நடித்து காட்டும் சிந்தனைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அசந்து போவீர்கள். வரும்போது தமிழும் சரியாக பேச தெரியாது, உடையும் சரியாக உடுத்திருக்க மாட்டான், ஆங்கிலம் பின்ன சொல்ல முடியாது. இவ்வாறு வருகிற பையன்களை எல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஜெபம் செய்ய சொல்லி திருப்பலியில் அவர்களை நன்றாக பங்கேற்க வைத்து பாட்டு சொல்லி தந்து நன்றாக அவர்கள் உடை அணிந்து நாகரிகங்களையும் செய்கின்ற எல்லா செயல்களையும் மிக சிறப்பாக கவனமுடன் செய்ய இந்த பயிற்சி குழுக்கள் எல்லாம், பயிற்சி கொடுக்கின்ற குழுக்கள் எல்லாம் முனைந்து செய்கிறார்கள். இந்த பையன்களை எல்லாம் இவ்வளவு கருப்பு வெள்ளை ட்ரெஸ் அணிந்து அங்கே மேலே நிற்கும் பொழுது எல்லாருடைய கண்களும் அவர்களை பார்த்து தான். அவர்கள் வரும் பொழுது எப்படியெல்லாமோ இருந்தாங்க பார்த்தீங்களா? வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில் உங்களுடைய பங்குண்டு, அதை நினைத்து நான் போற்றுகிறேன். இந்த உலகம் நிறைய கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும், நிறைய காரியங்களை எல்லாம் சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சவால்களை எல்லாம் சந்தித்து நல்ல குருவாக பயணிப்பது இயேசுவுக்கு சான்று பகர்வதாகும். இயேசு நல்லதை செய்தார், நல்லதை சொன்னார், நல்லதை போதித்தார். அவருக்கு கிடைத்ததோ சிலுவை மரணம். நம்முடைய குருக்களுக்கும் நிறைய பேர் நல்லதை செய்கிறார்கள், நல்லதை போதிக்கிறார்கள்,
நல்லபடியாக எல்லா மக்களையும் வரவேற்கிறார்கள். அவருக்கு கிடைப்பதும் துன்பங்கள் தான், துயரங்கள் தான். ஆனால் அதையும் தாண்டி நல்லவைகளை இவர்களால் செய்ய முடியும் என்பதை இந்த நாடகம் எண்பித்தது. அதே போல பாடல்கள் பாடியவர்கள் மிக முக்கியமாக சிந்தனை கருத்தோடு நல்ல பேச்சு திறமையையும் நம்முடைய குருமானவர்கள் இனிமேல் எப்படி மறையுரை ஆற்றுவார்கள் என்பதை இப்பொழுதே நான் நினைத்து பார்க்க முடிகிறது. நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். பெரியார்களுடைய சிந்தனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர வேண்டும் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதுதான் குருக்களுடைய வாழ்க்கை. குருக்களும் நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து பிறந்தவர்கள் தான். அவர்களிடமும் தவறு இருக்கும், அவர்களிடம் பலவீனம் இருக்கும். அதற்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. அவர்களை முதலில் ஊடகத்திற்கோ மற்றவர்களிடம் காட்டி கொடுப்பதோ அல்லது மற்றவர்கள் இவர்களெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விரட்டி அடிப்பதோ இது நம்முடைய கத்தோலிக்க குடும்பத்திற்கும் பங்குகளுக்கும் சரியல்ல. எந்த விதமான குருவையும் ஏற்று அவருடைய நல்ல போதனைகளை கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சாயலாக நாம் மாற வேண்டும் என்றால் நமக்கு எத்தனை வகை போதனைகள் இருக்கின்றது. உங்களிடம் எத்தனையோ பேர் திருநூலை படித்தவர்கள் இருக்கிறீர்கள், நம்முடைய வத்திக்கான் சங்கத்தை படித்தவர்கள் இருக்கிறீர்கள், நம்முடைய அருள் சாதனங்களை பற்றி படித்தவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் குருக்களை பற்றியும் பங்கு திறன்களை பற்றியும் வரவு செலவுகளை பற்றியும் எல்லாவற்றையும் பற்றி சண்டை ஓடுவது நம்ம நீதிக்குழு பங்கு குழு அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பது எதிர்காலத்திற்கு சரியல்ல. மக்கள் வளர வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், அவர்களை நன்றாக போற்ற வேண்டும் என்பது. அதனால எந்த குறையும் நமக்கு இல்லை. கடவுள் கொடுத்த அனைத்து திறன்களும் இருக்கிறது, அனைத்து பொருளும் இருக்கிறது. இதுகளை வைத்து நாம் எல்லோரும் நல்லவர்களாக வாழ இந்த குருமானவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த நல்லது ஒரு சமுதாயத்தை நாமும் பெற வேண்டும். இந்த உலகம் நடப்பது குடும்பத்தால். இறைவாழ்வும் அல்லது துறவிகளும் நடப்பது இந்த குடும்பத்தால். குடும்பம் இல்லை என்றால் திருச்சபை இல்லை. குடும்பத்தில் தான் அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், சகிப்புத்தன்மை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உங்களிடமிருந்து பெற்ற அந்த பெருவாழ்வை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பது எது? நடமாடும் திருநூல் அவர்கள்தான், நடமாடும் பயணிகள் அவர்கள்தான். அவர்களிடமிருந்து தான் நல்லவைகளை கற்றுக்கொள்கிறோம். எனவே முதல் குறுமடம் குடும்பம். குடும்பம்தான் முதல் குறுமடம். அங்குதான் உண்மை பேச, தர்மம் செய்ய, பக்தியாக வாழ அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே நம்முடைய குடும்பமும் நீங்கள் உதவி செய்வது நல்லதுதான். அதைவிட மேலாக உண்மை, நீதி, அன்பு, பரஸ்பர உறவு இவைகளை நீங்கள் எடுத்துக்காட்டாக காட்டி ஒரு நல்ல குருவை உருவாக்க நீங்கள் பாடுபட்டீர்கள் என்றால் இந்த நாடகமும் இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகளும் இங்கே கொடுக்கப்பட்ட எல்லா கருத்துரைகளும் மிக சிறப்பாக அமையும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அன்னையினுடைய படம் எனக்கு ஒரு ஆள் கொடுத்தாங்க. அதை உங்களுக்கு கொடுத்து விட மகிழ்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு போட்டோ நம்முடைய அன்னையினுடைய இந்த திருவுருவ படம் கொடுக்கப்படும். அதை வாங்கி நீங்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு தான், ஒவ்வொருத்தருக்கும் கிடையாது. அதனால தயவு செய்து நீங்கள் அதன் மீது கரிசனை கொண்டு ஒரு குடும்பத்தில் இந்த குடும்ப தலைவியோ தலைவனோ வந்து வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தானே முதல் வாசகம் வாசித்தது, சூப்பராக வாசித்தீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. மற்றவர்களுக்கெல்லாம் பிறகு கொடுக்கப்படும். தயவு செய்து வாங்கி பயனடையும். குருமானவர்களின் வளர்ச்சியை எடுத்துரைத்து ஆசிரியரை வழங்கிய மேதகு ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடனம் என்பது உடல் அசைவுகளால் அல்ல, மாறாக அது உள்ளத்தை உணர்வு மொழி. இசை தொடும் போது உயிர் வெளிக்கும், அசைவில் ஆன்மா பேசும் என்பதை நமக்கு உணர்த்து வருகிறார்கள் எம் அருட்சகோதரர்கள்.
செய்து கொண்டிருப்பதெல்லாம் விஞ்ஞானத்தின் அடாவடித்தனம் தானே. பொய், பித்தலாட்டம், ஆபாச படம், வக்கிரமான வாசகங்கள், வெடிக்குண்டு கலாச்சாரம் என்று கருவறைக்குள்ளிருக்கும் குழந்தைகளை கூட சீரழித்துக் கொண்டிருக்கின்றாயே. உனது அக்கிரமங்களை அறுத்தறிய இதோ அடவு பெருக்கி வருகின்றது போர்க்கலையோடும் தற்காப்பு கலையோடும் தொடர்புடைய களியல் ஆட்டம்.
கலைகளால் உணர்வை வெளிப்படுத்திய எம் அருட்சகோதரர்களுக்கு நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று என்கிற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூற வருகின்றார் எம் அருட்சகோதரன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். திருப்பாடல் 100 அதிகாரம் 100 இறைவார்த்தை 4. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறவாமை என்பது மனிதனின் தலை சிறந்த பண்புகளில் ஒன்று. அவ்வகையில் இந்த இனிய தருணத்தில் நன்றியை வெளிப்படுத்தும் வாய்ப்பை எனக்கு அளித்ததை நினைத்து மகிழ்கிறேன். முதலும் தொடக்கமாயிருந்து நம்மை அனுதினமும் பாதுகாத்து வரும் அளவில்லா அன்பு பெருக்கான எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதற்கண் நன்றி. நம்மீது மிகுந்த அக்கறையுடன் கவனம் செலுத்தி தங்கள் ஆசீர்வாதத்தாலும் வழிகாட்டுதலாலும் நம்மை வழிநடத்தும் மரியாதைக்குரிய மேதகு ஆயர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றி. எங்கள் நன்றியின் அடையாளமாக ஒரு சிறு நினைவை வழங்க சகோதரர் ரிஜாய்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நம் ஆயருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். நம் மறை மாவட்டத்தின் பணிகளை உறுதியாக முன்னெடுத்து ஆயர் அவர்களுக்கு நிர்வாகத்தில் உறுதுணையாக இருக்கும் முதன்மை குரு அருள் ரவிபாலன் அவர்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி நிறை நன்றி. மேலும் இன்று நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து நமக்கு ஊக்கமளித்த ஆலந்தலை பங்கு தந்தை அருள் சில்வஸ்டர் அவர்களுக்கும் ஆயர் செயலாளர் அருள் டைசன் அவர்களுக்கும் நமது பாசம் மிகுந்த நன்றி. அடுத்ததாக இந்த விழாவின் கதாநாயகர்களாகிய உபகாரிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் பாசமிகு உபகாரிகள், நீங்கள் செய்த சிறு சிறு உதவிகள் எங்களுக்கு பெரிய வரமானது. உங்களால் தான் நாங்கள் இங்கு இருக்கிறோம். அன்பு உபகாரிகளே, உங்கள் கருணைக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றி. மறவாத நெஞ்சங்களாய் நாங்கள் என்றும் உங்களை நினைவில் கொள்வோம். உபகாரிகள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றி. மேலும் இன்றைய விழா சிறப்புற நடைபெற ஒளி அமைத்த திரு செல்வம் குழுவினர் அவர்களுக்கும் இன்றைய நாளில் மட்டுமல்லாமல் எங்களுக்கு இனிமையாக அருமையாக உணவு சமைத்து தரும் எங்கள் குருமடத்தின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் மனநிறை நன்றிகள். இந்நிகழ்ச்சியின் முதுகு தண்டாயிருந்து எங்கள் குருமட வாழ்க்கையை ஒழுங்காக வழிநடத்தி எங்களின் முன்னேற்றத்தில் மிகுந்த ஈடுபாட்டு காட்டி ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்கள் அதிபர் தந்தை அருள் உபட்டஸ் அவர்களுக்கும், நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் சிறந்து விளங்க எங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஆன்மீக தந்தை அருள் சகாய் ஜோசப் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சிகள் சிறப்புற அமைய பல பணிகளை செய்தும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தும் உதவியாக இருந்து சகோதரத்துவத்தில் வளர்ந்து வரும் அன்பு குருமானவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. இன்றைய விழாவில் கலந்து கொண்ட இதை சிறப்பித்த எங்கள் விருந்தினர்கள், மறைமுக உதவிகள் பல புரிந்த அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். கொடுப்பதே இன்பம், கொடுப்பதே இறைமை, கொடுப்பதே இன்செயல். கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள், கொடுக்கும் இறைவன் நிறைவாக கொடுப்பார். மனநிறை நன்றியோடு மீண்டும் சொல்கிறேன், நன்றி நன்றி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு உன்னை ரட்சிப்பார். சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. அண்ணா, மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் நிறைய இருக்க. நம்ம இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிடுவோம். உங்கள் முகத்திலேயே மகிழ்ச்சி வந்துட்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நம்ம இப்போ பாப்பிரைப்பன் படித்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம்.